Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறைவனின் சங்கமம் மனிதம் உறவிலே சங்கமம் இளமை தீபமே வாழ்விலே சங்கமம் நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம் நிறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம் 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 நாதனே நான் உன்னில் சங்கமம் 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 நாதனே நான் உன்னில் சங்கமம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் பெரும்பாலான நேரங்களில் நம்மை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அப்படி நம்மை மையப்படுத்தியதாக இருக்கின்ற பொழுது அந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை பலனை பெற்றுக் கொடுக்காது. நற்செய்தி வாசகத்தில் பலர் இயேசு வருவதை கேள்விப்பட்ட உடனே நோயாளர்களை பிணியாளர்களை வந்து இயேசு தொட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு நோயாளிகளை இயேசுவினுடைய அருகில் கிடத்துவதை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆகவே அப்படி அவர்கள் அடுத்தவருடைய நலனுக்காக அடுத்தவருடைய நோயினுடைய சுகத்திற்காக நாம் உழைக்கின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் பல்வேறு விதமான அற்புதங்களையும் வல்ல செயல்களும் செய்வார். ஆகவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் உங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்கள் வல்ல செயல்கள் நடக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய நலன்களை மட்டும் ஆண்டவரிடத்தில் முன்வைக்காமல் உலகத்தினுடைய நலனுக்காக உலகத்தினுடைய தேவைகளுக்காக நம்முடைய ஜெபம் நம்முடைய மன்றாட்டுக்கள் இருக்கட்டும். அப்படி நம்முடைய ஜெபங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இறைவன் நமக்கு தந்திரள வேண்டுமென இந்த பலியில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து, நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவர்களாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார்.
ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. நம் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பெருவகை கொள்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஏனெனில் அவர் தம் அடியார்களின் தாழ்நிலையை கண்ணோக்குகின்றார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார். Hallelujah, 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 Hallelujah. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 5 முதல் 17 வரை. இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன்.
என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதைக் கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடிப்போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவதற்கும், நம்முடைய ஜெபங்கள் நமக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் கண்ணீர் விடுகிறார்களோ, அழுகையில், துயரத்தில், கவலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதனை மிக அழகாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் 2 நபர்களுடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த நூற்றுவர் தலைவர், அதே போல மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 வரக்கூடிய அந்த பெண்மணி, அதாவது கானானிய பெண்ணின் நம்பிக்கை. ஆக இருவருடைய நம்பிக்கையை கண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மெய் சிலிர்ப்பதையும் வியந்து பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் நூற்றுவர் தலைவன் தன்னுடைய மகனுக்காக பரிந்து பேசுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா இதே பகுதி நமக்கு வருகிறது. அங்கே யாருக்காக நூற்றுவர் தலைவன் இயேசுவிடத்தில் பரிந்து பேசுகிறார் அப்படின்னா தன்னுடைய படை வீரனுக்காக. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம், ஏன் ஒரு தலைவன் தன்னுடைய பணியாளனுக்காக அல்லது ஒரு அடிமைக்காக பரிந்து பேசணும், இவனுக்கு இது தேவையா என்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு எழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு 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 என்று வேண்டுகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆகவே பிரியமானவர்களே, நூற்றுவர் தலைவனைப் போல ஒவ்வொரு நாளும் இயேசுவை சந்திக்க ஆலயத்திற்கு வருகிறோம். திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கின்றன? கோயிலுக்குள்ளே போன உடனே முழந்தால் படியிடுறோம், முழந்தால் படியிட்ட உடனே நன்றி சொல்கிறோமா? அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கு அடுத்தபடியாக அடுத்தவருக்காக நாம் ஜெபம் செய்கிறோமா? அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. முதல்ல நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த வேலை வேணும், இது நல்ல உடல் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மை நாம் மையப்படுத்தி நம்முடைய ஜெபங்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் கடவுள் சொல்கிறாரு, நீ கோயிலுக்கு போகிற, நீ என்னையை சந்திக்க வர்றப்ப எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படியே சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுது புலம்பக்கூடிய கண்ணீரை நீ பார்க்குறியா? அதான் கேட்குறாரு நூற்றுவர் தலைவன். பாருங்க, லூக்கா நற்செய்தியின்படி அங்கே பணியாளனுடைய அந்த உடல் நோயை உற்று நோக்குகின்றான். அப்போ ஜெபிக்க வேண்டிய தேவையும் கட்டாயம் அவனுக்கு இல்லை. ஆனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுடைய வருத்தத்தை, அவனுடைய நோயினை அறிந்து அவன் மீது அக்கறை கொண்டவனாக என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசுவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, சமீபத்தில் குறிப்பாக கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை
அருங்குடை இல்லத்தில் வந்து திருப்பலி முடிந்த உடனே தீர்த்தம் தெளிக்கிறோம். தீர்த்தம் தெளிச்சுட்டு நான் முடிச்சு திரும்பி வர்றப்ப ஒரு அண்ணனும் அக்காவும் அவங்க 2 பேருமே கணவன் மனைவி. அவங்க வந்து தங்களுக்கு திருப்பலியில் முன்பாகவும் பின்பாகவும் அவங்க வந்து 2 நபர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அழுது கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த அக்காவும் அண்ணனை என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபாதர் இவங்க 2 பேர்த்திட்ட வந்து கூப்பிட்டு பேசுங்க, பூசம் முழுவதும் வந்து அழுது கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடம் வந்து மன்றாடினார்கள். நான் சொன்னேன், நான் பேசுகிறேங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வந்து பதில் சொன்னேன். அப்போ திருப்பலியில் நாம் வந்து பங்கெடுக்க வருகிறோம், அல்லது வந்து ஜெபமாலை அல்லது ஜெபத்தில் நாம் வந்து பங்கெடுக்க வருகிறோம், அல்லது போகிற பொழுது பல நேரங்கள் வந்து நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா என்னையை மையப்படுத்துகிறோம், நம்மை நாம் வந்து மையப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்மை நாம் மையப்படுத்துகின்ற பொழுது நமக்கு வந்து அங்கே அற்புதங்கள் வெள்ள செல்லுன்னு நடக்காது. நற்செய்திவாசத்தில் பாருங்களேன், அங்கே பேதுரு வீட்டுக்குள்ளே போகிறாரு, பேதுரு மாமியாவை குணப்படுத்துகிறார். அதற்கடுத்து பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். இப்போ கொண்டு வந்தனர் ஒருவேளை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து நண்பர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்போது 4 பேர் சேர்ந்து வந்தால் தான் அங்கே என்ன நடக்குதுன்னா அற்புதங்கள் நடக்கின்றன. பாருங்கள், முடக்குவாதமுற்ற அந்த மனிதனை வந்து அவனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறாங்க, வீட்டினுடைய கூரையை வந்து பிரித்து 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா தூக்கி கொண்டு வருகிறார்கள், இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அதில் சொந்தக்காரவங்க உறவுக்காரங்க அப்படிலாம் அவங்க அந்த செய்தியில் வந்து அங்கே நமக்கு வந்து குறிப்பிடவில்லை. அப்போ 4 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த முடக்குவாதமுற்ற அந்த மனிதன் மீது அக்கறை கொண்டவர்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால தான் அந்த முடக்குவாதமுற்ற மனிதன் வந்து எழுந்து நடக்க முடிந்தது. அதே போல் பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்குறோம், அங்கே வந்து நாமான் அவங்க வந்து அரசர்களுக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 5 அந்த சிறிய படைத்தலைவன் நாமான் என்ன செய்யறான் அப்படின்னா தொழுநோயால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ அங்கு அவன் சுகம் பெறுவதற்கு உதவி செய்தவள் யார்? ஒரு அடிமை பெண் மகள், சிறுமி. அந்த சிறுமி யார்? இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவர். இப்போ அந்த மகள் வந்து நினச்சிருக்கலாம், ஏண்டா நீ வந்து கொடுமைப்படுத்துகிற, என் நாட்டினுடைய வளங்கள் என் நாட்டினுடைய மக்கள் எல்லாத்தையும் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, நான் எதுக்கு உனக்கு வந்து சுகம் கொடுக்கணும், நான் எதுக்கு உனக்கு வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் இனத்தை சார்ந்த அந்த சிறுமி வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மகன் நாமான் சிறிய படைத்தலைவன் அவன் வந்து சுகம் அடைந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த மகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ போப்பா, எங்கள் நாட்டில் இறைவாக்கினர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாரு, அவர் பார்த்தன அப்புறம் உனக்கு வந்து சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறான். அப்போ நாமானுடைய வழியை, நாமானுடைய துன்பங்களை, உணர்வுகளை ஒரு சிறுமி புரிந்து கொள்கிறார். அப்படி புரிந்து கொள்வதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு தேவையான வழிகாட்டுதலை அந்த சிறுமியானவர் கொடுக்கின்றார். கடவுள் சிறுமி வழியாக அந்த நாமானுக்கு வந்து சுகம் கொடுக்கக்கூடியதை நம்ம வந்து விவிலியத்தில் குறிப்பாக அரசர்களுக்கு 2வது புத்தகம் அதிகாரம் 5 நம்ம வந்து வாசிக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து என்ன நடக்குது அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அற்புதங்களை காணணும் அப்படின்னா நம்மால் மட்டும் முடியாது, மாறாக எல்லாரும் இணைந்து ஒற்றுமையோடு இணைந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். இப்போ குறிப்பாக மணிப்பூரில் பாருங்கள், ஏறக்குறைய 1 மாதம் 2 மாதங்கள் ஆக போகிறது. இந்த 2 மாதங்களாக வந்து போராட்டம், ஒரு இனம் அல்லது சமயத்தினால் வந்து ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், வன்முறைகள், எத்தனையோ அனாதைகள், அதாவது ஒன்றுமறியாத பிள்ளைகள் அங்கே என்ன செய்யப்படுகிறாங்க அப்படின்னா கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. சொந்த ஊர்லேயே, சொந்த மாநிலத்திலே, சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழக்கூடிய ஒரு நிலை, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாருமே வந்து ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நம்முடைய அதாவது சபைகளை கடந்து இந்த மக்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படணும் அப்படி என்பதற்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாம் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாம் வந்து கிறிஸ்தவனுடைய அந்த படிப்பினை நாம் வந்து வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் போராட்டங்கள், வன்முறைகள், அடக்குமுறைகள், தீவிரவாதம் நடைபெறுகிறதோ, அரங்கேறுகிறதோ, அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னும் நாம் கடவுளுக்காக, கடவுளுடைய பணியாளனாக வேலை செய்யணும், பணி செய்யணும் விரும்பணும் அப்படின்னா இன்னும் நாம் முழு மனதோடு எப்படி இந்த 100 தலைவன் தன்னுடைய மகனுக்காக அல்லது தன்னுடைய படை வீரனுக்காக மன்றாடினாரோ, அடுத்தவனுடைய உணர்வுகளை, அடுத்தவனுடைய வழிகளை அவர் வந்து உற்று நோக்குகிறாரோ, அதே போல் நாம் வந்து உற்று நோக்கணும். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம திருப்பலிக்கு வந்து பங்கெடுக்க போகின்ற பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கிறப்ப கடவுளை குருவானவர் மட்டும் அல்லது கடவுளை மட்டும் நாம் வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. சொல்லுவாங்க திருப்பலியில் கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே வேளையில் பக்கத்தில் யார் உட்கார்ந்து இருக்கிறா, சமாதானம் சொல்லுகின்ற பொழுது நம்ம வந்து முகம் பார்த்து நம்ம வந்து சமாதானம் சொல்லணும்.
அவருடைய முகத்தை நாம் பார்க்கணும். முகத்தில் கடவுளுடைய அருள், கடவுளுக்காக, கடவுளுடைய அமைதிக்காக, கடவுள் தரக்கூடிய சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும். அது குருவானவராக இருக்கலாம் அல்லது சக மனிதர்களாக இருக்கலாம். யார் வேண்டுமானாலும் என்ன செய்யறாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய முகத்தை பார்த்து நம்ம அவருடைய உணர்வுகளை, அவருடைய வழிகளை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னப்பாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். அதாவது இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அதிகாரம் 62 இறை வார்த்தை 6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன், ராப்பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாய் இரார், ஆண்டவருக்கு நினைவூட்டுவோரே நொடிப்பொழுதும் அமைதியாய் இராதீர் என்று சொல்லி ரொம்ப அழகா எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதனை இறைவாக்கினர் எசாயா நமக்கு எடுத்துரைக்கிறார். கடவுள் நமக்கு என்ன செய்யறார், அப்ப நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அமைதிக்காக அல்லது மக்களுடைய நல்வாழ்விற்காக ஒவ்வொருவரும் போராட வேண்டும், ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எருசலேமே உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன். அப்ப எருசலேமை சுற்றி மதில் சுவர் இருக்கிறது. அந்த எருசலேமை சுற்றி எதிரிகள், தீயவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அதை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த காவலர்களை அங்கு நிறுத்தி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த காவலர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் எப்பொழுதும் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். அதே போல ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே நொடிப்பொழுதும் அமைதியாய் இராதீர். அப்போ நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் எனக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், நாளைக்கு தான் நான் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், சமூகத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு கொள்கைகளை நாம் வரையறுத்து கொள்ளக்கூடாது. மாறாக எல்லா நேரத்திலையும் நம்ம கடவுளை ஓய்வெடுக்க விடாமல், நமக்கு வேணா ஓய்வு வரலாம், சலிப்பு ஏற்படலாம், உடல் சோர்வு ஏற்படலாம், ஆனால் கடவுளுக்கு என்றும் ஓய்வு இல்லை. அதுதான் இங்கே இறைவாக்கினர் எசாயா சொல்றாரு, ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரை நொடிப்பொழுதும் அமைதியாய் இராதீர். அப்போ தூங்குறப்ப, நடக்கிறப்ப, பயணிக்கிறப்ப, பேசுகின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவருடைய கண்களை துடைப்பதாக, அடுத்தவருடைய வழிகளை அங்கு துடைப்பதாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகம் முழுவதும் அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவரே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரும்பாலான நேரங்களில் நான் என்னுடைய தேவைகளை முன்னிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, இனி வரக்கூடிய காலங்களில் எப்பொழுதும் ஓயாமல், நான் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி சமூகத்தினுடைய நலனுக்காக, உலக மக்களினுடைய அமைதிக்காக நான் ஜெபிக்க, போராட எனக்கு தேவையான பலனையும் ஆற்றலையும் தாரும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தம் ஒருவரையும் காத்திருமக்க முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக
எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணை முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. விண்ணை முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்ணை முடியென அணிந்தவனே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாய் இயேசுவுக்கே நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாய் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண் பாரும் கழுவில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண் பாரும் அழிவில் கலை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. கண்மணி போல் காத்திடமா வழித்துணையும் நீயம்மா. விண்ணை முடியென அணிந்தவளே என்னை மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளிய நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.